தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த திருநாளுக்கென்று கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய மொழிகள் யோசுவா 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுக்கு பயப்படாதே, அவர்களை உன் கையிலே கொடுத்து விட்டேன், அவர்களில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதே போகும். அன்பான இறை மக்களே, இன்றைய நாளில் யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் செய்தியாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. இன்றைக்கு உலகம் எங்கும் பார்த்தாலும் மருத்துவத்திலே பயம், படிப்பிலே பயம், வேலையிலே பயம், பயணத்திலே பயம், பயம் 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 எல்லா மக்களையும் நெருக்குகிறது. அந்த பயம் சூழ்ந்த நேரத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஒரு வயது முறிந்த கிறிஸ்தவ பெண்ணிடம், உங்களின் கடந்த கால பாவங்களை குறித்து பிசாசு உங்களுக்கு தொந்தரவு செய்வதுண்டா என்று கேட்டார். ஆம் என்று பதிலளித்தார். உடனே கேள்வி கேட்டவர், அந்த சமயங்களில் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது அந்த பெண் உடனே, அவள் வந்தால் கிழக்கு பக்கம் போகும்படி சொல்வேன், ஒருவேளை அவன் அங்கிருந்து திரும்பி வந்தால் உடனே மேற்கு பக்கம் போய்விட சொல்வேன், அவன் மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கும் போய்கொண்டிருந்தால் இரு என கூறி அனுப்பிவிடுவேன் என்றாராம். ஏனெனில் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக தேவன் நம்முடைய பாவங்களை, பயத்தை அற்றுப்போட பண்ணுகிறார். சங்கீதம் 103:12 அவிதமாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய குற்ற உணர்வினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது நமக்கு பயம் நேருகிறது. பாவத்தின் விளைவுதான் பயம். பாவம் செய்த மனிதன் பயப்படுகிறான். கடவுளுக்கு முன்பாக நிற்கவும் பயப்படுகிறான், நீதிமான்களுக்கு முன்பாக நிற்க பயப்படுகிறான், ஊழியர்களுக்கு முன்பாக நிற்க பயப்படுகிறான், பேசுவதற்கு பயப்படுகிறான், அவர்களை பார்ப்பதற்கு காரணம் என்ன? அவனிடத்தில் காணப்படுகிற தீய பாவங்கள். இன்றைக்கு நம்முடைய சொந்த பலத்தால் பாவத்தை நாம் கையாள முடியாது. திரியேக தேவனினுடைய உதவி நம்முடைய பாவத்தை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்யும். இன்றைக்கு அநீதிகளிலிருந்தும் நான் சுத்திகரிக்கப்பட, கழுவப்பட வேண்டுமென்றால் சங்கீதக்காரன், நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் மனதிலே பதித்து வைக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு. நீ பயப்பட வேண்டாம், நீ பாவத்தை குறித்து பயப்படாதே. பாவம் உனக்கு முன்பாக கிழக்கே வந்தால் நீ மேற்கே ஓடு, மேற்கே வந்தால் நீ கிழக்கே ஓடு, இருபுறம் வந்தால் இரு, என்னை ஒன்றும் தொடாதே என்று அந்த வயது முதிர்ந்த கிறிஸ்தவ பெண்ணிடம் கடந்த கால பாவங்களை குறித்து கேட்கும் பொழுது அந்த காரியம், பயம் என்ற அந்த உணர்வுக்கே இடமில்லாத ஒரு பெண்மணியாக காணப்பட்டார். அவளுடைய காணப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அவள் கர்த்தருடைய வசனத்திலே, ஆண்டவருடைய மன்னிப்பிலே அவள் உறுதியாக இருந்தாள். தேவனிடத்தில் நீ மறுபடியும் நாம் பிறக்க, மறுபடியும் தேவனிடத்தில் நாம் உறவு கொள்ள, மறுபடியும் தேவனோடு இணைந்திருக்க. அன்பான இறை மக்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் ஒரு பயத்தை கொடுக்கிறது, எதிர்காலம் ஒரு பயத்தை கொடுக்கிறது, அதிகாரம் ஒரு பயத்தை கொடுக்கிறது, நம்முடைய வேலை செய்கின்ற இடங்களில் பயம் வருது. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நீ அவர்களுக்கு பயப்படாதே, ஒருவரும் உனக்கு விரோதமாய் உங்கள் மீது கரங்களை போடுவதில்லை என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். இன்றைக்கு இந்த ஆறுதலான வார்த்தைகளை நாம் கேட்டு நம்பிக்கையோடு, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய சத்திய வெளிச்சமாக இருக்கிறார், என் சுடரொளி வீசும் பட்டயமாக இருக்கிறார், என் நித்திய கண்மலையாக இருக்கிறார், நான் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் என்னோடு இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை. அவர் என்னை சகலவற்றிலும் நேர்த்தியாக நடத்துகிற தேவன் என்று ஆண்டவருக்கு இன்றைக்கு கிடைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மையும் நம்முடைய வாழ்வையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பாடுகள் நிறைந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், ஆபத்து நிறைந்த உலகத்தில், அநீதி நிறைந்த உலகத்தில், அதிகாரம் நிறைந்த உலகத்தில், நெருக்கப்படுகிற உலகத்தில், ஆண்டவரே சிறுமைப்பட்ட உலகத்தில் நாங்கள் ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பயம், பாவத்தினால் வந்த பயத்தை இன்றைக்கு எங்கள் உள்ளங்களிலிருந்து எடுத்து போட நீர் இந்த திருமொழிகள் மூலமாக பேசி இருக்கிறீர். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மிடத்தில் உண்மையும் உத்தமுள்ளவர்களாக இருக்க நீர் கிருபை பாராட்டும். குறிப்பாக
இந்த நாளில் எங்கள் திருச்சபை குறித்த பயம், ஆண்டவரை அதிகாரம், நிர்வாகம் இவற்றை குறித்த பயம் இன்றைக்கு அது முற்றிலும் அகற்றப்படட்டும். ஆண்டவரை பேராயர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், குறிப்பாக செயலருக்கு நல்ல ஆரோக்கியமான சுகத்தை கொடுத்துள்ளும். பேராயர் அம்மாவையும் அபிஷேகிக்கப்பட்ட உம்முடைய மகனுக்கு விரோதமாக ஆண்டவரை எழும்புகிற எல்லா அக்னியஸ்திரங்களையும் நிர்மூலமாக்கி போடும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.